அன்பான என் இனிய பெரிய உறவுகளே, பொதுவாக இங்கே ஒரு உலக சூழ்நிலைன்னு சொல்கிறதா இல்லை பணம் காசுக்காக அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் ஏதோ ஒரு நோயால் கட்டி போட்டு வச்சுருக்கணும்னு நினச்சாங்க. அன்னைக்கு நோயின்னு ஏதோ வந்தது. அதுக்கப்புறம் மருந்து கண்டுபிடிச்சி மருந்தை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு நோயை குணமாக்குனாங்க, மறுபடியும் வராமல் பாதுகாத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. மருந்தை கண்டுபிடிச்சி வச்சுட்டு நம்மளுக்கு நோய் பரப்பிகளாக்கி அது மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, அந்த நோயின்னு சொன்னால் பயப்படுறவங்களெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஐப்ரேஷன் ஆக்கிவிட்டு அவங்கெல்லாம் மரணித்த பிறகு அந்த மருந்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. இது நிஜமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதான். ஆனால் எல்லாருமே இது மூலிமா சம்பாரித்த எல்லாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது மூலிமா சம்பாரித்தவங்க யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நியாயம்னு பட்டவங்களுக்கு ஏற்றுக்க முடியும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான் சொல்யூஷன் சொன்னாக்கா அது கிடையாது. ஏன் அது மட்டும் அங்கே மாற்றமாக வேலை செய்யுது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படுறதுக்கும், அந்த காலத்தில் இருந்து நம்ம ரொம்ப வலிமையானவர்கள் தமிழர்கள்னால் பேச்சுக்குடிகள் மட்டும் இல்லை, ரொம்ப மிகவும் வலிமையானவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி தமிழர்களினுடைய பெரும்பாலுமான உணவு பழக்க வழக்கங்களை விளம்பரங்கிற பேரில் மாற்றி இன்றைக்கி அது அத்தனையுமே ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் அடமானமாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம மக்களை பலவீனமானவங்களாகவும் மனதளவுலையும் ரொம்ப வலிமை குறைஞ்சவங்களாகவும் மாற்றிட்டு இருக்கு. இப்போ இது தமிழ்னா தமிழர்கள்னு இல்லை, பெரும்பாலும் நம்ம அதை இழந்துட்டு வர்றோங்கிறது தான் நிஜம். அதாவது உறுதியான உணவுகளையும் சத்தான உணவுகளையும் நம்ம மறந்துக்கிட்டு வர்றோம். அப்படிங்கிறதுல என்னென்னா விளம்பரத்துக்கு மூளை அடமானம் வச்சுட்டோம் பெரும்பாலும், சரிங்களா? அதனால் நம்மளுக்கு சத்தான உணவுகள் போகுது.